வணக்கம். இன்றைக்கி குரு பார்க்க கோடி நன்மை அப்படி சொல்கிறதுங்களா. குரு பார்க்க கோடி நன்மை எப்படின்னா என்னென்னா, நமது ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது நம்முடைய லக்கணத்தையோ நம்ம ராசியையோ குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா, அவர்கள் வாழ்நாளில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதிலேருந்து கடந்து வந்துடுவாங்க அப்படின்றது ஒரு பொது விதி. ஆமாம், இந்த மாதிரி லக்னத்தையோ ராசியோ அல்லது லக்ன அதிபதியோ இல்லை ராசி அதிபதியோ குரு தொடர்பு கொள்ளும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனோபலம் கொடுப்பாரு. இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு முடித்திராத ஊருக்கோ இல்லை ஒரு இடம் தர இடத்துக்கோ போகும்போது நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க நமக்கு அந்த இடத்துல உதவி பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு உதவி நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த குரு பலன் நமக்கு கண்டிப்பாக தேவை. இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போவோம். நம்ம நடந்து போயினே திடீர்னு நம்ம ஒரு கல் தடிக்கோ இல்லை ஒரு இதோ கீழே விழுந்துடும் வச்சுங்களேன். நம்ம விழ போகிறதுக்கு முன்னாடி பார்த்துன்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் ஒரு 10 பேர் நிற்பாங்க. பெருசாக அடிப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான விதி இது, ஓகேங்களா. இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் போட்டு பாருங்கள். இது எப்படின்னா, இதுதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல். அப்போது நமக்கு முன்பின் தெரியாதவங்களோ அல்லது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலோ நம்மை சாராதவங்க, நம் நண்பர்கள் அல்லாத ஒருத்தரோ இல்லை நமது குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருவர் மூலிமா நமக்கு கண்டிப்பாக ஒரு உதவிக்கரம் கிடைக்கும். இதுதான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்போ குரு எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவகம் பலம் படும் என்பாங்க, பொதுவான விஷயம். ஆனால் லக்னத்தையோ ராசியோ குரு பார்க்குறது அப்படின்றது அவர்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அதை கடந்து மீண்டு வருவார்கள் என்பது ஒரு பொதுவான விதி, ஓகேங்களா. சரி, இதை நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் எடுத்து வச்சு பாருங்கள், குரு பார்க்குறாரான்னு. உங்கள் ராசியவோ லக்கணத்தையோ இல்லை ராசி அதிபதியோ லக்கணாதிபதியோ யாரை வேணாலும் குரு பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தோஷ நிவர்த்தி, இது பேர் தோஷ நிவர்த்தின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்கன்றது நீங்கள் பொதுவான விதி. இது பொதுவான பலன் தான். இது ஒரு பொதுவான விதி. மற்றபடி உங்கள் சுய ஜாதகம் என்னவோ அது வேலை செய்யும். இருந்தாலும் குரு பார்க்கும்போது உங்களுக்கு உதவி கிடைக்கும். பிரச்சனையில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. நீங்கள் தெய்வத்தை பார்க்கும்போது தெய்வம் உங்களை பார்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லிக்கலாம். அது சரிங்களா. ஓகே, நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அனைவருக்கும் முருகன் துணை வாழ்த்துக்கள்.